Dear students, good evening to all. Last class continue நம்ம class பார்க்கலாம். Chapter 6 Unit வந்து third Cell Biology and Biomolecules. Cell Biology and Biomolecules. First வந்து Cell என்ற heading. அந்த Cell என்ற headingல வந்து The Unit of Life அனு பார்க்க போறோம். Chapter outline பார்த்தீங்கன்னா Discovery. டிஸ்கவரி சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் அது வந்து அது சாப்டர் அவுட்லைன் வந்து டிஸ்கவரினா கண்டுபிடிப்பு, மைக்ரோஸ்கோபி அப்படின்றது நுண்ணோக்கியல்னு பேர், செல் தியரின்னு சொல்லக்கூடிய செல் கொள்கை, செல் டைப்ஸ்னுடைய செல்லுடைய வகைகள், அடுத்து பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் தாவர செல் மற்றும் உலக செல் பற்றி படிக்க போகிறோம். செல் ஆர்கனைல்ஸ் அப்படின்னா நுண்ணுறுப்புகளை பற்றி படிக்க போகிறோம். நியூக்ளியஸ், ஃப்ளெஜெல்லா, அடுத்து சைட்டாலஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்னா செல்லியலின் தொழில்நுட்பங்கள், சைட்டாலஜின்னா செல்லியல் தொழில்நுட்பங்களை பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த வேர்டு செல், இந்த வேர்டு செல்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து கம்ஸ் ஃப்ரம் த லெட்டின் வேர்டு. அப்போ லெட்டின்லேருந்து வந்தது தான் அந்த செல்னு செய்கிறாங்க. செல்ன்ற வேர்டு வந்து எங்கே வந்து லெட்டின் மொழியிலிருந்து வந்துச்சு. அதை வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா செல்லே, அதாவது செல்லே அப்படின்னா பாருங்களேன், இட் மீன்ஸ் வந்து ஸ்மால் கம்பார்ட்மெண்ட், அதாவது சிறிய பெட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ செல்லுன்னு சொல்லக்கூடிய பாருங்க செல்லே. அப்போ இந்த செல்லுன்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா லட்டின் மொழின்னு சொல்லக்கூடிய அந்த லட்டின் வேர்டு செல்லே என்ற வார்த்தையிலிருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னா லட்டின் மொழி இருக்கக்கூடிய செல்லே என்ற வேர்டுலேருந்து தான் அந்த செல்லுன்ற வேர்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்மால் கம்பார்ட்மெண்ட், ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்னா சிறிய பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The word cell was first used by Robert Cook சொல்லக்கூடிய scientist. ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணாங்க? ராபர்ட் குக். இயர் வந்து 1662. இது வந்து ஒரு மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the term cell is as old as 300 years. இந்த செல்ன்ற வேர்டு வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னால்றது புழக்கத்தில் இருக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேட்டிங் பாருங்க டிஸ்கவரி. டிஸ்கவரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புன்னு பேர். பாருங்க அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 384 to 322 BC was the one of the who first recognized the animal and plants consist of organized structural unit but unable. பாருங்க இவர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான். அது தாவரமாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி, யார் அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அனிமலாக இருந்தாலும் தாவரங்களாக இருந்தாலும், அனிமல் அண்டு பிளான்ஸ், அனிமலாக இருந்தாலும் ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட அலகுகளை கொண்டுள்ளன, ஒழுங்காகப்பட்டனா ஒரு வடிவத்தை பெற்றுள்ளன, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பெற்றுள்ளன சொல்லியிருக்காங்க யார் அரிஸ்டாட்டில். ஆனால் இருந்தாலும் பட் அதில் பாருங்க யூனிட்ஸ் பட், அதாவது ஸ்ட்ரக்சரல் யூனிட்னா ஒரு வடிவத்தை பெற்றுன்னு சொல்லிட்டு பட் அனேபிள் டு எக்ஸ்பிளைன் வாட் இட் வாஸ் இன் 60, அதாவது 1660 ராபர்ட் குக் அப்சர்வ்டு சம்திங் விச் லுக் லைக் அதாவது ஹனிகம் வித் எ கிரேட் லிட்டில் பாக்ஸ் விச் வாஸ் லேட்டர் கால்டு செல் ஃப்ரம் த ஹார்ட் டிஷ்யூ இன் 1665. இவர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தாவரங்களும் விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பெற்றிருந்தாலும் ஆனால் அலகுகள் என்ன அது, ஆனால் இருந்தாலும் அதோட யூனிட் என்னன்னு தெரியல யாருக்குமே. அதாவது பெற்றிருந்தாலும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது அனிமலும் பிளான்ஸும் வந்து குறிப்பிட்ட வடிவத்தை பெற்றுள்ளன சொல்கிறாங்க, சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எப்போ பிசியில், அதாவது 384 to 320. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன் 1660 ராபர்ட்க்கு அப்சர்வ் பண்ணுறாரு. லுக் லைக் ஹனிகம்னா தேன் கூட பார்க்குறாரு. அவர் வந்து தேன் கூட்டில் வந்து பல சிறிய அறைகள் இருக்கு, நிறைய அறைகள் இருக்கு. அப்போ அவர் பார்க்குறாரு அப்சர்வ் சம்திங் விச் லுக்ஸ் லைக் ஹனிகம் வித் ஏ கிரேட் லிட்டில் பாக்ஸ். அதில் வந்து சிறு பாக்ஸ் இருக்கு. எது தேன் ராட்டில், தேன் தட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ராட் சொல்லுவாங்க. அதில் சின்ன சின்ன துளைகள் போன்ற அறைகள் காணப்படுது. அதை பார்க்குறாரு. பார்த்து
அந்த அமைப்பை தக்கைகள் கண்டிருந்தார். அந்த அமைப்பை என்ன செஞ்சிருக்காரு? அதே அமைப்பை வந்து கார்க்கு டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய திசுவையும் கண்டறிந்தார். எப்போ கண்டுபிடிச்சா 1665. அப்போ தேன் ராட்டில் இருக்கக்கூடிய அறைகள் எதில் இருக்குன்னா கார்க் டிஷ்யூலையும் இருக்குன்னு கண்டுபிடித்தார். He completed his work as மைக்ரோபியா. இவர் கண்டுபிடிச்ச முழு ஒர்க்கையும் அந்த முழு பணிகளையும் மைக்ரோபியா என்ற பெயரில் தொகுத்து வழங்கினார். அப்போ இவர் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புகளையும் மைக்ரோபியான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் மைக்ரோபியா என்ற பெயரில் தொகுத்து வாங்கியிருக்கார் சொன்னாங்க. அடுத்து அப்சல்யூட் யூனிசெல்லுலார் பார்ட்டிகல்ஸ் ஹி நேம்ட் as அனிமல் கூல்ஸ். இவர் வந்து ஒரு செல் உயிரி. இப்போ ஒரு செல் உயிர் வச்சுக்கோங்க. ஒரு செல் உயிர் எப்படி சொன்னால், அதாவது கண்ணுக்கு தெரியாத உயிர். அதை வந்து ஆண்டன் வான் லூவன்குக், அவர் பேர் என்னது? ஆண்டன் வான் லூவன்குக் வந்து அப்சல்யூட் யூனிசெல்லுலார் பார்ட்டிகல்ஸ் இஸ் லைக் அனிமல் கூல்ஸ். இதுக்கு வந்து ஒரு மார்க் கொஸ்டின். அப்போ ஆண்டன் வான் லூவன்குக் தான் யூனிசெல்லுலாரை வந்து அனிமல் கூல்ஸ் என்று பெயரிட்டார். ராபர்ட் ப்ரவுன் அவர் வந்து 1831 to 39 அவருக்கு describe the spherical body in the plant. Spherical body in the plant அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பண்ணா கோள வடிவ அமைப்பிற்கு உட்கரு நியூக்ளியஸ் என்று பெயர். அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவுன் வந்து ஸ்பெரிக்கல் பாடி காணப்படுறது ஒரு செல்லில் காணக்கூடிய ஸ்பெரிக்கல் பாடிக்கு நியூக்ளியஸ் என்று பெயர் வைத்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HJ, அவர் பேர் வந்து HC டுட்ரோசெட். என்னது? டுட்ரோசெட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். 1824 இவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட். வாஸ் ஃபர்ஸ்ட் டு கிவ் ஐடியா ஆன் செல் தியரி. இவர் தான் பார்த்தீங்கன்னா செல் தியரிக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. செல் கோட்பாடு என்ற கருத்தை முதலில் வெளியிட்டவர். செல் தியரி சொல்லலாம், செல் கோட்பாடு அதை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செல் கோட்பாட்டை அதாவது செல் தியரியை ஃபர்ஸ்ட் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் HC டுட்ரோசெட். இது ஒரு ஒன்று கொஸ்டின். இவர் தான் செல் தியரி வெளியிட்டவர். அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டரா மத்தியாஸ், அவர் மத்தியாஸ் சீல்டன். அதாவது மத்தியாஸ் சீல்டன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அவர் வந்து ஜெர்மன் பார்ட்டிஸ்ட். மத்தியாஸ் சீல்டன் சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். மற்றும் தியாடர் ஸ்வான் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சுவாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட். ஓகேங்களா? ஜெர்மன் நாட்டுக்கு அவுட்லைன் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த செல் தியரி. இவங்க வந்து இந்த செல் கோட்பாடு இல்லையா, செல் தியரிக்கு வந்து அதுக்கு வந்து அவுட்லைன், அதாவது பார்த்தீங்கன்னா செல் அவுட்லைன்னா அடிப்படை பண்புகளை வெளியிட்டவங்க. செல் தியரியை உருவாக்குனவர் யாருன்னு கேட்டால் HC டுட்ரோசெட் சொல்லக்கூடியவங்க. அந்த செல் தியரிக்கு வந்து அடிப்படை கருத்தை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தியாஸ் சீல்டன், அடுத்து தியாடர் ஸ்வான் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். இல்லைங்களா? இயர் அதுக்கடுத்து பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ரூல்டன் வின்சன், அதாவது ரூல்டன் விட்சன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். ரூடால்ஃப் விட்சன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1858 எக்ஸ்பிளைன் த செல் தியரி. இவர் தான் அது செல் கோட்பாட்டை விளக்கியதுடன் அனைத்து உயிருள்ள செல்களுமே ஏற்கனவே உள்ள ஒரு உயிருள்ள செல்லிருந்து உருவானது. அப்போ இது முக்கியமான பாயிண்ட்டு. இவர் அது ரூடல் விட்சோ சொல்கிறாரு. எப்போன்னா 1858 அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது ஒரு கருத்து, முக்கியமான கருத்து. எக்ஸ்பிளைன் த செல் தியரி by adding features starting that all living cells arise from pre-existing living cells by cell division. அப்போ இப்போ இருக்கக்கூடிய செல் வந்து ஒவ்வொரு செல்லும் முன்னால் ஒரு செல், அதாவது செல் டிவிஷன், நம்ம செல் பிரிதல் மூலமாக இன்னொரு செல் வந்து உருவானவை. அப்போ உயிருள்ள செல்கள் அனைத்துமே செல் பகுப்பின் மூலம் ஒரு உயிருள்ள செல் வந்து உருவானது, கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பி. அடுத்து வந்து மைக்ரோஸ்கோப்பின்னு சொன்னாங்க. மைக்ரோஸ்கோப்பின்னா என்ன பார்த்தீங்கன்னா நுண்ணோக்குறது சொல்றது. மைக்ரோஸ்கோப் இஸ்
இன்வெர்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ மைக்ரோ செல், அதாவது மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண் அமைப்பு பற்றி, அதாவது நுண் அமைப்பு. மைக்ரோஸ்கோப் இஸ் த இன்வெர்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஸ்டடிங் த செல் அண்டு சப்செல்லர் ஸ்ட்ரக்சர். செல்லையும் சப்செல்லர்னா அதுக்கு, அதாவது அதனுடைய துணை உறுப்புகளையும் அறிய பயன்படக்கூடியது. அப்போ செல் சொல்லக்கூடியது செல் நுண்ணுறுப்புகளும், செல் அல்லது செல் உறுப்புகள், அதான் சொல்லுவாங்க. அப்போ மைக்ரோஸ்கோப் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லையும் செல் உறுப்புகள் நுண்ணுறுப்புகளையும் காண பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இட் ஆஃபர்ஸ் ஸ்கோப் இன் ஸ்டடி மைக்ரோஸ்கோப். அப்போ மைக்ரோஸ்கோப், அதாவது உயிரினங்களை பற்றி படிப்பதற்கு இது நுண்ணிய, அதாவது இட் ஆஃபர், இது என்னது பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் மைக்ரோஸ்கோப் ஆர்கானிசம், தட் இஸ் நேம் ஆஸ் மைக்ரோஸ்கோப். அப்போ இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் ஆர்கானிசம் பற்றி படிக்க, மைக்ரோஸ்கோப் ஆர்கானிசம் இருக்குல்ல, அதை பற்றி படிக்க பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்போ மைக்ரோஸ்கோப் ஆர்கானிசம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள், அதாவது நுண்ணுயிர்களை பற்றி படிக்க இது பயன்படுத்த சொல்கிறாங்க. நுண்ணுயிரை பற்றி படிக்க இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அதே நேரத்தில் பாருங்க மைக்ரோஸ் அப்படின்னா சுமால். இங்கே போடுறாங்க மைக்ரோஸ்னா சுமால். அது ஸ்கிபினின்னு சொன்னால் டு சி, கான், பாருன்னு அர்த்தம். அப்போ மைக்ரோஸ்கோப்னா நுண்ணுயிர்களை பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மைக்ரோஸ்கோப் சொல்லப்படுது. அதே மாதிரி கிரீக் டெர்மினாலஜி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வாஸ் இன்வெர்டட் பை, அதாவது இஜெட் ஜான்சன் சொல்லுது. அப்போ மைக்ரோஸ்கோப் இருப்பாங்க, மைக்ரோஸ்கோப் அதாவது கிரேக் டெர்மினாலஜி, இது வந்து இப்போ தான் கரெக்டாக சொல்லுறாங்க. அதே இதில் கிரேக் டெர்மினாலஜி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. காம்பவுண்ட் கூட்டு நுண்ணோக்கி கண்டிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் நுண்ணோக்கி கண்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இஜெட் ஜான்சன். இது வந்து 1 மார்க் கொஸ்டின், இது வந்து 1 மார்க் கொஸ்டின். அடுத்த கிடைப்பாங்க ரெசல்யூஷன். அடுத்து வந்து பாக்ஸ்குள்ள வந்து ரெசல்யூஷன் சொல்லுது. ரெசல்யூஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறுபடுத்தி காட்டக்கூடியது, அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து வேறுபடுத்தி காட்டுது ரெசல்யூஷன். ஓகேங்களா? த டேர்ம் ரிசால்விங் பவர் ஆர் ரெசல்யூஷன், அதாவது இதை எப்படி சொல்லணும்னா ரிசால்விங் பவர்னு சொல்லலாம், அல்லது ரெசல்யூஷன் ரெஃபர்ஸ் சொல்லலாம் டு த எபிலிட்டி ஆஃப் லென்ஸ் so the deals of lying between 2 points, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை, அதாவது 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள ஒரு பொருளின், 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள பொருளின் விவரத்தை, அதாவது விவரத்தை தெளிவாக காட்டும் லென்ஸ்களின் திறனாகும். அப்போ ரெசல்யூஷன் என்னென்னு கேட்பாங்க, 2 பாயிண்ட்டுக்குள்ளே. ரெசல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுக்குள்ளே, இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு இங்கே ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில காணப்படக்கூடிய பொருளின் விவரத்தை தெளிவாக அறிவதற்கு பயன்படக்கூடியதான் இந்த லென்ஸ். தெளிவாக அறிய பயன்படுதுன்னு சொல்றாங்க. தெளிவாக காட்டும் லென்ஸ்களின் திறன், அது வந்து அப்போ ரெசல்யூஷன்னா 2 புள்ளிகளுக்கு இடையே காணப்படும் பொருளின் விவரத்தை தெளிவாக காட்டும் லென்ஸின் திறனாகும். லென்ஸின் திறன் தான் இது சொல்கிறாங்க. பாருங்க, அடுத்து பாருங்க, இட் இஸ் த finest detail from the object. It can calculated using the following formula. Resolution அப்படின்னு போட்டு 0.61 lambda by என்னது NE கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கன்னா வேர் லேம்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் லைட் அண்ட் NE என்ன பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் கேப்சர் சொல்லுது. அப்போ நியூமெரிக்கல் கேப்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எண்களின் திறப்பு என்று பெயர். அடுத்து பாருங்க, நியூமெரிக்கல் அப்சர் சொல்லுது. It is an important optical constant associated with the optical lens denoting the ability of the result. அதாவது ஒரு முக்கிய பார்வைக்குரிய நிலைப்புத்தன்மை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேறுபடுத்தல் லென்ஸில் காணப்படும்ன்றாங்க. அதாவது எண்களின் திறப்பு நியூமெரிக்கல் அஃபெர்ச்சர் சொன்னால் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆப்டிக்கல் கான்ஸ்டன்ட். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது ஒரு முக்கியமான பார்வைக்குரிய நிலைப்புத்தன்மைன்றாங்க.
இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆப்டிகல் கண்டிஷன் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான பார்வைக்குரிய நிலைப்புத்தன்மை. இது பார்வை லென்ஸின் வேறுபடுத்தும் திறனை குறிக்கிறது. அப்போ இது வந்து பார்க்கக்கூடிய லென்ஸுடைய வேறுபடுத்தும் திறனை குறிக்கக்கூடியது சொல்கிறாங்க. அது பாருங்க, ஹையர் த NA வேல்யூ கிரேட்டர் வில் த ரிசால்விங் பவர் ஆஃப் த மைக்ரோஸ்கோப். இது வந்து திறப்பு உயர்வாக இருப்பின் அதனுடைய வேறுபடுத்தும் அதிகமாக இருக்கும். திறப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வேறுபடுத்தல் இருக்குன்றாங்க. அடுத்து மேக்னிஃபிகேஷனாக உருப்பெருக்கம். மேக்னிஃபிகேஷன் என்னது? உருப்பெருக்கம். பாருங்க, இந்த ஆப்டிக்கல் இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் அன் இமேஜ் இஸ் கால்டு மேக்னிஃபிகேஷன். அதாவது ஒரு பிம்பத்தின் அளவை பார்வைக்கு பெரிதாக்கி கொண்டே காண்பது. ஒரு பிம்பம் இருக்குன்னா அதை பெரிதாக்கி கொண்டே காண்பது. அப்படியே சிஸ்டம் அப்படி பெருசாகிட்டே இருக்கும். இதுக்கு அப்படி பெருசாகி கொண்டே காட்டக்கூடிய இதுக்கு பேர் தான் மேக்னிஃபிகேஷன் பேர். அதான் சொல்கிறாங்க, ஆப்டிக்கல் இன்க்ரீஸ் சைஸ் த இமேஜ் இஸ் கால்டு மேக்னிஃபிகேஷன். இட் இஸ் கால்குலேட்டட் பை த ஃபாலோயிங் ஃபார்முலா. அப்போ மேக்னிஃபிகேஷன் போட்டால் மேக்னிஃபிகேஷன் என்னது? மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் சைஸ் ஆஃப் இமேஜ் சீன் வித் த மைக்ரோஸ்கோப் பை சைஸ் ஆஃப் இமேஜ் சீன் வித் த நார்மல் ஐ. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணோக்கின் மூலம் காணப்படும் பிம்பத்தின் அளவு போய் சாதாரண கண்கள் மூலம் காணப்படக்கூடிய அளவு. இதை வந்து டிவைட் பண்ணால் அந்த ரிசல்ட் சொல்கிறாங்க. இல்லை ரிசல்ட், அதாவது ரெசல்யூஷன் பவர் கிடைக்கும். அடுத்து பாருங்க, மைக்ரோஸ்கோப் ஒர்க்ஸ் த லென்ஸ் சிஸ்டம் விச் பேசிக்கலி ரிலீஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் லைட் ஆன் த லென்ஸ் சச்சஸ், அதாவது ரெஃப்ளெக்ஷன். சச்சஸ் என்னது? ரெஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணோக்கியானது லென்ஸுடைய அமைப்பு. அப்போ நுண்ணோக்கி ஒரு மைக்ரோஸ்கோப்னா லென்ஸுடைய அமைப்பை பொறுத்து தான் அது வேலை செய்யும் சொல்கிறாங்க. அதாவது நுண்ணோக்கியானது எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய லென்ஸுடைய அமைப்பை பொறுத்து தான் வேலை செய்யும். அமைப்பின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். இது வந்து ஒளி மற்றும் லென்ஸ் பண்புகளாகிய எதிரொலித்தல். இது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, எதிரொலித்தல் திறனை செய்கிறது. எதிரொலித்தல் அப்படின்னு சொல்ல முடியுது. எந்திர பாய்வரை சம்மதி எதிரொலித்தல் அன்று எந்திரன். அதான் சொல்கிறாங்க பாருங்க. லென்ஸ், அதாவது மைக்ரோஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் சிஸ்டம் விச் பேசிக்கலி ரியலைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லைட் லென்ஸ் அண்டு பாருங்க, லைட் அண்டு லென்ஸ். அது ரெண்டு லைட்டுக்கும் லென்ஸ் இடைப்பட்டதை எப்படி பண்ண பாருங்க, சச்சஸ் ரெஃப்ளெக்ஷன், அதாவது மேக்னிஃபிகேஷன், சச் நியூமெரிக்கல் ஆர்பர்சஸ். இது மூணு சேர்ந்தது தான் மைக்ரோஸ்கோப் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த காமன் லைட் மைக்ரோஸ்கோப் இஸ் மைக்ரோஸ்கோப் which has many lenses called common microscope. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல லென்ஸ்களை கொண்ட பொதுவான ஒளி நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி என்று அழைக்கப்படுகிறது சொல்கிறாங்க. அடுத்து இந்த மைக்ரோஸ்கோப் transmits visible light from source of eye or camera through the sample with the interaction takes place. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொடர்பில் உள்ள மாதிரியின் மூலமாக நுண்ணோக்கியின் வெளிப்படும் ஒளியை கண்கள் அல்லது நிழற்பட கருவிகளுக்கு செலுத்தப்படுகிறது. அப்போ கண்கள் அல்லது நிறப்பட கருவிக்கு செலுத்தப்பட சொல்கிறாங்க. அடுத்த பாருங்க, பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். அடுத்து பார்க்கணும், பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. அப்போ பிரைட் ஃபீல்டுன்னு சொன்னால் மிகை ஒளி புல நுண்ணோக்கி. ஒளிப்புல நுண்ணோக்கி தான் என்னது? பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் சொல்கிறது. பாருங்க, இதை எதை பற்றி பார்த்தா செல்களை பற்றிய பல்வேறு அம்சங்களை அறிவதற்கு வழக்கமாக பயன்படுத்தக்கூடியது. அப்போ பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் இஸ் ரொட்டீன்லி யூஸ்டு மைக்ரோஸ்கோப் இன் ஸ்டடிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட் செல்ஸ். செல்களின் பல அம்சங்களை பற்றி அறிய இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது செல்களின் பல அம்சங்களை பற்றி அறிவதற்காக பல அம்சங்கள், அதாவது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். அப்போ செல்லுடைய பல அம்சங்களை பற்றி அறியத்தான் பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, இட் அலோஸ் லைட் டு பாஸ் டைரக்ட்லி த்ரூ ஸ்பெசிமன் அண்ட் ஸோ as well distinguish the image in different portion the specimen depending upon the constant from the absorption of visible light. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒளி வந்து எது மேலே படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்க ஒளிக்கதிர்களை வெவ்வேறு அளவில் ஈர்த்து எல்லா லைட்டையும் ஈர்த்து
ஒளியை வந்து மாதிரினா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இமேஜ் இருக்கலாம். அந்த இமேஜ் மேலே ஃபோக்கஸ் பண்ணும். ஒளியை பூரா இழுத்து வரக்கூடிய ஒளியை பூரா இழுத்து அந்த இமேஜ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதனுடைய பகுதியிலே அதாவது வேறுபட்ட பிம்பத்தை வெளிப்படுத்த இது உதவுன்னு சொல்கிறாங்க. வேறுபட்ட அப்போ என்ன சொல்கிறேன், இட் அலோஸ் லைட் பாஸ் டைரக்ட்லி த்ரூ ஸ்பெசிமன். எல்லா லைட்டையும் ஸ்பெசிமன் மேலே செலுத்தி அதை வந்து வேறுபடுத்தி அந்த இமேஜ் வேறுபடுத்தி டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் அதை காமிக்கும். அதுக்கு பயன்படக்கூடியதான் இந்த ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் சொல்கிறாங்க. அடுத்து த கான்சன்ட்ரேஷன் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை த ஸ்ட்ரைனிங் ஸ்பெசிமன் வித் ரியாக்ஷன், அதாவது ரியாக்ஷன் வித் த செல்ஸ் அண்ட் டிஷ்யூ காம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒளியை வந்து சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு வேதக்காணி, அதாவது வேதிக்காணியை ரியேஜன்னா வேதிக்காணி சொல்கிறது கொண்டு சாயமேற்றும் போது அளவை தெளிவாக புறப்படுகின்றன. அதாவது ரீஏஜன் சொன்னால் வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளை வந்து நான் இமேஜ் மேலே நம்ம இமேஜில் வந்து வேதிப்பொருள் சாயம் ஏற்றினோம்னா அந்த பகுதி வந்து தெளிவாக தெரியும். அது வந்து செல்லாக இருந்தாலும் திசுவாக இருந்தாலும் சரி ஈஸியாக நம்ம அறிந்து கொள்ள உதவுகிறோம். ஈஸியாக அப்போ செல்லும் திசுக்களும் எவ்வாறு வினை, இதெல்லாம் காரணம் என்னென்னா செல்லும் திசு வந்து வினை புரிவை தான் காரணம்ன்றாங்க, வினைவுரிவு தான் காரணம்ன்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க, த லைட் ரேஸ் ஆர் ஃபோக்கஸ்டு பை கண்டென்சர். கண்டென்சர்னு சொன்னால் சென்டரில் ஒரு கண்டென்சர் இருக்கும். த லைட் ரேஸ் பாருங்க, அது ஆர் ஃபோக்கஸ் பை கண்டென்சர் ஆன் டு த ஸ்பெசிமன். அப்போ அந்த ஒளிக்கட்டைகள் வந்து மேடையின் மீது வைக்கப்பட்டுள்ள அந்த ஒளிக்கட்டைகள் எங்கே விழுகுது, அந்த மைக்ரோஸ்கோப்பில் ஒரு மேடை இருக்கும், அந்த மேடையில் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் மேலே தான் எல்லா ஒளியும் ஃபோக்கஸ் பண்ணப்படுது, அப்படின்னா ஸ்டேஜ், அது பேர் தான் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அது பேர் ஸ்டேஜ்னு பேர். அப்போ மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஒரு ஸ்டேஜ், ஒரு மேடை இருக்கும், அந்த மேலே ஒளிகளை பூரா ஃபோக்கஸ் பண்ணி அங்கே அந்த இமேஜ் மேலே விழுகிற மாதிரி பண்ணுவாங்க. த லைட் கம்ஸ் ஃப்ரம் த காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். அதுக்கு இன்னும் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒளி மற்றும் ஒளிரும் குமிழ் விளக்கு அல்லது ஒளி உமிழும் டயோடு இருந்து உருவாகுது. இது எங்கே உருவாகுது பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎஃப்எல்னா காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் அல்லது லைட் எமிட்டிங் டயோடு லைட் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை இங்கே இதில் பயன்படுத்துறாங்க. அது வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த நுண்ணைக்கு வந்து 2 வகை லென்ஸ் அமைகளாக உள்ளது. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் இருக்குன்றாங்க. இதில் வந்து த பாசஸ் த்ரூ த 2 லென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து 2 லென்ஸ் சிஸ்டம் இருக்குன்றாங்க. அதில் வந்து நேம்லி ஒன்று வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படியே க்ளோஸராக இருக்கும், இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஃபீஸ், அதாவது த ஐஃபீஸ் லென்ஸ் இது. அப்போ தேர் ஆர் 4 ஆப்ஜெக்டிவ் லென்சஸ். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 வகை லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் லென்ஸ்னால் பொருளர் லென்ஸ் சொல்கிறது, இன்னொன்று ஐ லென்ஸ்னால் கண்ணர் லென்ஸ் சொல்லுவாங்க. இந்த 2 லென்ஸுக்கு இடையே ஒளி செலுத்தப்படுது. தேவைக்கேற்ப உருப்பெருக்கத்தை பெறுவதற்கு, தேவைக்கேற்பனா நம்மளுக்கு வந்து அந்த இமேஜை வந்து தெளிவாக பார்ப்பதற்கு தேவையான அளவு டிஸ்டன்ஸை பொறுத்து செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சில புள்ளிகளில் சுழற்சி சரி செய்யப்படுகிறது. அப்படி சுழற்சி சரி செய்ய 4 லென்ஸ் தேவைப்படுது. அதுக்கு 4 லென்ஸ் தேவைப்படுது. அந்த லென்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், லென்ஸ்கள் வந்து 5x, 10x, 45x, 100x. அப்போ அந்த 2 லென்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம வந்து எப்படி, அதாவது 4 ஸ்டேஜில் வச்சு பார்த்துக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லென்ஸுடைய வந்து அந்த பொருளுடைய தோற்றத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம், சுழற்சி முறையில் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு 4 லென்ஸ் தேவைப்படுது. அந்த லென்ஸ் தான் 5x, 10x, 45x, 100xன்றது. we can rotate fix the certain point. இது வந்து ஒரு பாயிண்டில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இணைஞ்சுன்னு சொல்கிறாங்க. It works the principle the numerical aperture value is this one resolving power. இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக பாருங்கள், இது மூலம் ஒளி செலுத்தப்பட்டு தேவைக்கேற்ப உருப்பெருக்கத்தை பெற முடியும்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இது செயல்படுது. எதன் அடிப்படையில்? அந்த 4 லென்ஸ் அடிப்படையில் 5x, 10x, 45x, 100x அதன் அடிப்படையில் தான் செயல்படுது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, the first magnification of the microscope is done by the optic lens, which is called primary magnification. அதாவது முன்னோக்கின் முதல் உருப்பெருக்கம் பொருளரு, அதாவது
நுண்ணோக்கின் முதல் உருப்பெருக்கம் வந்து பொருளர் லென்ஸ் மூலமாக பெறப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு தான் முதன்மை உருப்பெருக்கம் இருக்குது. அப்போ வந்து பொருளுக்கு பக்கத்தில் லென்ஸ் மூலமாக தான் பார்க்கப்படுது. அதுக்கு பேர் பிரைமரி இன்ட்ரெஸ்ட் பேர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இட் இஸ் என்னது, இது வந்து ரியலாக இருக்கும். இன்வெர்டட் இமேஜ்னா தலைகளாக இருக்கும். அந்த பிம்பம் வந்து தலைகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஐஃபீஸ் லென்ஸு, அதுக்கு பேர் செகண்டரி மேக்னிஃபிகேஷன் பேர். அப்போ இது வந்து முதல்நிலை உருப்பெருக்கம், இது வந்து இரண்டாம் நிலை உருப்பெருக்கம் சொல்கிறாங்க. இது வந்து இட் இஸ் விர்ச்சுவல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். விர்ச்சுவல் அப்படின்னா இதன் மூலம் தலையிலான மாய பிம்பம் உருவாது. மாய பிம்பம் உருவாது சொல்கிறாங்க. மாய பிம்பம் உருவாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.